மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியில் நெற்பயிர்களை கடித்து நாசம் செய்யும் எலிகளை பிடிக்க வயல்களில் இடுக்கி வைக்கும் பணி நடந்து வருகிறது. இப்பகுதியில் வைகை பெரியாறு கால்வாய் பாசனத்தில் 2ஆம் போக நெற்பயிரில் கதிர்விட துவங்கிய நிலையில் தண்டு பகுதியை எலிகள் கடித்து நாசம் செய்கின்றன. இளம் பயிர்களை நாசம் செய்வதால் அவை கருகி விடுகின்றன. இதனால் பெருமளவு மகசூல் பாதிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க இடுக்கி வைத்து எலிகளை பிடிக்கின்றனர். மூங்கிலால் செய்த இடுக்கிகளை பயிர்களுக்கு நடுவே ஆங்காங்கே ஊன்றி வைக்கின்றனர். இடுக்கியின் நடுவில் எலிகளுக்கு பிடித்த உணவாகிய தேங்காய், எண்ணெய் கலந்த அரிசி மற்றும் நெல்லை பகலில் வைத்து செல்கின்றனர். மறுநாள் அதிகாலை அதில் எலிகள் சிக்கி உள்ளன. இந்த மாதிரி பயிர் வரவங்க எலி இடுக்கி வச்சு கூப்பிடுவாங்க. நாங்கள் இடுக்கி போடுவோம். அரிசி, தேங்காய் எண்ணெய், சீரகப்பொடி, அரிசி 3 கலந்து வைப்போம். இடிக்கல வச்சோம்னா எலி மாட்டிக்கிறோம். எலி இருக்கிறத நெருக்கி பிடிச்சிருவோம். அப்புறம் பயிரை கடிக்காது. பொதி டயத்தில் ஒரு தடவை மிச்சம் மீதியாக இருக்கிறத பொதி பழத்தில் போட்டு பொதியாவதுல அந்த டயத்தில் போட்டோம்னா இருக்கிற எலி காலியாகும். பயிர் சுத்தமாயிரும். முதல் களை எடுத்துட்டு எலிக்கு அடிச்சிருந்தா சொல்லுவாங்க. நாங்கள் இடுக்கி போட்டு கழிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இடுக்கெல்லாம் நாங்களே தயார் பண்ணிடுவோம். நாங்களே தயார் பண்ணி நானும் ஒரு 40 வருஷம் இடுக்கி போடுறேன். போட்டு இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த டயத்தில் நாங்கள் இடுக்கி வைப்போம். இந்த டயத்தில் இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு மற்ற டயத்தில் அங்கே கூலி வேலைக்கு வேறு ஒருத்தர் தோட்டக்காய் வேலைக்கு போடுவேன். ரெண்டாவது இதில் இந்த இடுக்கி எலி மருந்து வச்சா விழுகாது. அதை தின்னு தண்ணியை குடிச்சிட்டு போயிடும். எலி சாகாது. நாங்கள் இடுக்கி வச்சாட்டா எலி சாகு. நாங்கள் காலையில் உருப்படி எடுத்து காமிச்சிருவோம். கையில் காமிச்சிட்டு நாங்கள் வாய்க்காட்டுக்காரங்கிட்ட நல்ல மனசோட காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போவோம். அதே மாதிரி இது ஏக்கருக்கு 200 இடிக்கு, 1.5 ஏக்கர்னா 300 இடிக்கு, 1 ஏக்கர்னா 200 இடிக்கு, 50 சென்ட்டுனா 100 இடிக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம். அரிசி என்ன அவங்களே கொடுத்துருவாங்க. வாங்கி வச்சு அவங்ககிட்ட எலியை பிடிச்சி காமிச்சிட்டு போயிடுவோம். இந்த எலி என்ன பண்ணுவீங்க? அந்த எலி எங்கனக்குள்ள யாரும் தெரிஞ்சவங்க கேட்டால் கொடுப்போம். இல்லைனாக்கா நாங்களே கொண்டு போயிடுவோம் வீட்டுக்கு. இல்லை, அது எதுக்கு நல்லதுன்னு? அது குறுக்கு வலிக்கு நல்லது, பிரஷருக்கு நல்லது. எலி அது ரெண்டுக்கும் நல்லது. அதை சொல்லுவோம். இப்போ காசு கொடுக்கல? இப்படி காசுக்கு யாரும் சில பேர் காசு பிடிக்க கொடுப்பாங்க. சாப்பிட்டுக்க 150 கொடுப்பாங்க. இல்லைன்னா சும்மா தான் கொடுப்பாங்க.